வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு கட்டண உயர்வு அமல். அதிகபட்சமாக ரூபாய் 395 வரை உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சுங்க கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வியாபாரிகள், வாகன உரிமையாளர்கள் வலியுறுத்தல். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சமூக நீதி, சமத்துவத்தின் அடையாளமாக மு.க.ஸ்டாலின் திகழ்கிறார் என ஜெர்மன் வாழ் தமிழர்கள் நெகிழ்ச்சி. சென்னை மணலியில் மிக பலத்த மழைக்கு மேக வெடிப்பே காரணம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வருகிறார் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்பு. பொறுப்புகளை முறைப்படி ஒப்படைத்தார் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால். நாளை முதல் டீ, காஃபியின் விலை உயருகிறது. ரூபாய் முதல் ரூபாய் விலை உயர்த்தப்படும் என டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. அமெரிக்க வரி விதிப்பால் கொலு பொம்மை ஏற்றுமதி கடும் பாதிப்பு. காஞ்சிபுரத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொம்மைகள் தேக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 கன அடியாக அதிகரிப்பு. பரிசல் சவாரி செய்யவும் அருவிகளில் குளிக்கவும் தடை விதிப்பு. தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி கோலாகலம். சென்னையில் மேளதாளங்கள் முழங்க விநாயகர் சிலைகள் ஊர்வலம். காஷ்மீரில் அடுத்தடுத்து மேக வெடிப்பால் வெள்ளம், நிலச்சரிவு. இயற்கை சீற்றத்துக்கு ஒரே மாதத்தில் 122 பேர் பலி. மிசோரமில் பைராபி, சாய்காங் இடையே 51 கிலோமீட்டருக்கு புது ரயில் பாதை அமைப்பு. செப்டம்பர் 13ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்தியாவுக்கு 2வது வெற்றி. ஜப்பான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் போன்றவை சரியாக வருவதில்லை என்றும் SSA எனப்படும் சமகர சிக்ஷா அபியான் கல்வி திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை விடுவிக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் திருவள்ளூர் MP சசிகாந்த் போராட்டத்தை தொடங்கினார். கடந்த வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள MP அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியதை அடுத்து அவருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2வது நாளாக தனது அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சசிகாந்த் செந்தில் கணினி மூலம் அலுவல்களை கவனித்தார். போராட்டத்தின் போது திடீரென சசிகாந்த் செந்திலுக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சசிகாந்த் செந்தில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை 3வது நாளாக தொடர்கிறார். இதனால் அவரது உடல்நிலை மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் சசிகாந்த் செந்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இந்துக்களும் வாழும் இந்தியாவைப் போல ஒவ்வொரு வீடும் மாற வேண்டுமென இயக்குநர் கரு பழனியப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்குடியில் திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் அவரது சித்தப்பா மகன் சி ஆறு முகமது முஜாஹித் உள்ளிட்ட குடும்பத்தினர் சார்பில் மத நல்லிணக்க மீலாது விழா நடைபெற்றது.
இதில் திமுக முன்னாள் எம்பி MM அப்துல்லா, இயக்குனர் அமீர் மற்றும் இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கரு பழனியப்பன், தங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில் இந்த விழாவை நடத்தினால் இஸ்லாமியர்கள் உள்ளே வரக்கூடாது என உறவினர் பழ கருப்பையா கூறியதாக குற்றம் சாட்டினார். எப்ப பழகு பேத்தனை டிக்ளேர் பண்ணாரோ நான் முடிவு பண்ணேன், இனிமே அந்த வீட்டுக்குள்ள நடத்த வேண்டாம். அவர் தான் சொல்லிட்டாரு, என் வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் வரக்கூடாது. வெளியே வைய நான் வர்றேன், வெளியே அண்ணன் தம்பியா பழகுவோம், ஆனா வீட்டுக்குள்ள வேண்டாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவரெல்லாம் வெளியில அண்ணன் தம்பியா பழகுவோம் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு. என் வீடு என்பது யார் வீடு போல் ஆகணும்னா இந்த இந்தியா போல் ஆகணும். அந்த பத்தியில் ஒரு இஸ்லாமியனும் இந்த பத்தியில் ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்துருக்கும் போது நடுவில் நான் பொங்கல் வைக்கிறவன் வாய்ப்பு ஏற்படுதில்லை. அன்னைக்கு தான் அது நிஜமான பாசிலம் ஆகும். சகோதரத்துவத்தை போற்று மீலாது விழாக்களில் பெரியார், அண்ணா, கலைஞர், குன்றக்குடி அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக பேசிய MM அப்துல்லா பின்னர் இதுபோன்ற விழாக்கள் குறைந்து விட்டதாக கூறினார். இஸ்லாம் என்பதே ஒரு கடும் போக்குடைய ஒரு சமூகம் என்பதாக பன்னெடும் காலமாக இணக்கமாக இருந்த சமூகம் சமீப காலமாக அப்படி புரியப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த இணக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இவ்வாறான விழாக்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அப்படியான இந்த விழாவை முன்னெடுத்த இயக்குனர் அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மத நல்லிணக்க மீலாது விழாவில் கலந்து கொண்டவர்கள் சமத்துவ விருந்திலும் பங்கேற்று உணவருந்தினர். உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைக்கிறார். ரமேஷ் பாபு, எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கிருந்து ஒரு பேருந்து, ஒரு வேனில் இந்த மாணவர்கள் திரும்பி மீண்டும் கள்ளக்குறிச்சியிலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அதில் ஒரு வேனில் 15 மாணவர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கும் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் திரும்ப சென்று கொண்டிருந்தனர். இந்த வேன் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலை, அதாவது மூலசமுத்திரம் தக்கா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு அரசு பேருந்து வேன் மீது மோதியதாக தெரிகிறது. இதில் வேன் நடு ரோட்டில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் அந்த மாணவர்கள் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து வேனில் இருந்து உயிர் தப்பி வெளியே வந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சென்ற உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய போலீசார் படுகாயமடைந்த மாணவர்களை மீட்டு வந்து உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாணவர்கள் அனைவரும் கடலூர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என தெரிவிக்கின்றனர். விளையாட்டு போட்டி முடிந்துவிட்டு செல்லும் போது இந்த விபத்து நடைபெற்றதால் சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மாணவர்கள் படுகாயமடைந்ததை பார்த்து அங்கிருந்தவர்கள் சிலர் அரசு பேருந்தை உடைத்து கண்ணாடிகளை உடைத்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த வேன் அங்கிருந்து கிரேன் மூலம் JCB வாகனம் மூலம் இந்த சாலையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் சுமார் 1500 அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் வைத்து வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று காசிமேடு, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் கரைக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் வச்சு பூஜை பண்ணி வழிபட்டோம். இன்னைக்கு கரைக்க வந்துக்கிறோம். கரையில் வந்து கரைக்கும் போது கிரேன் மூலியமாகவும் எங்களுக்கு நல்லபடியாக வச்சு எங்களுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்த அரசுக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. திருவல்லிக்கேணியில் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ராட்சத விநாயகர் சிலைகள் கிரேன்களின் உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டன. சிலைகளில் இருந்து பிரிந்து கரை ஒதுங்கிய மரக்கட்டைகளை உடனுக்குடன் அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம் இங்கே பார்க்குறதுக்கு.
பார்க்க ஜாலியாக தான் இருக்குது எல்லாமே. என்னோட தம்பி தங்கச்சிங்களோட வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு. நல்லா இருக்குது பார்க்க. எல்லாம் சாமியும் ஒன்று தானே, எதுவுமே பிரித்து பார்க்குற மாதிரி இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பாலவாக்கம் கடற்கரையிலும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதை காண பொதுமக்கள் திரண்டனர். அப்போது வெளிநாட்டு தம்பதி குடும்பத்துடன் வந்து தாங்கள் கொண்டு வந்த சிறிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தது கவனம் ஈர்த்தது. விநாயகர் சதுர்த்தி இதில் அந்த ஃபெஸ்டிவலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எல்லாருமே விதவிதமாக வருது பிள்ளையாரெலாம், அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதேபோல நீலகிரி மாவட்டம் கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சேலம் மாவட்டம் சங்ககிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் விநாயகர் சிலை ஊர்வலம், சிலை கரைப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அடுத்த மாமல்லபுரம், திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நெல்லை மாவட்டம் உவரி உள்ளிட்ட கடற்கரைகளிலும் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடல், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.